ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் அந்த மலையோட பேரு அது கிடையாது, அது ஒரு மலை. நேற்றைய தினம் சுகீசிவம் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த திருப்பரங்குன்றம் பேட்டுக்குள்ள இஷ்யூ அதை வச்சு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல இதை சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை? அவர் பேர் என்ன சொன்னீங்க? சுகீசிவம். அதாவது செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு இருக்கு. செய்ய வேண்டியதை உடனடியாக செய்யணும், செய்யக்கூடாததை செய்யவே கூடாதுன்னு இருக்காரு. உனக்கு ஒரு விஷயத்துல பிடிக்கலைன்னா ஒதுங்கிரு. ஈன்றால் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அம்மாக்கு பசியில வாடினா கூட மற்றவங்க உன்னை குறை சொல்ற வேலையை செய்யக்கூடாதுங்கிறது திருக்குறள். உனக்கு திருக்குறள் நல்லா தெரியும். இந்த சுகீசிவம் என்ற நபரை பொறுத்தவரை தமிழ் படிப்பு, தமிழ் ஞானத்தில் மிகச் சிறப்பானவர். அவருடைய பேச்சுல ஒரு 5% என்னமோ நச்சு இருந்தது முன்னால. இந்த ஆட்சி வந்தப்புறம் அவர் தன்னுடைய பேச்சையே மாத்திட்டார். அதாவது ஆன்மீக பேச்சு காசுக்காக பண்ணார். அவர் சாதாரணமெல்லாம் வாங்க மாட்டார். அவருக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டாலாம் வர முடியாது. உங்க சேனல் ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கணும்னா 25-50,000 ரூபாய் கேட்பார். அச்சா, அவருடைய நீங்க போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டீங்கன்னா 70 சார் இவ்வளவு கொடுக்கும். இங்க பாருங்க, உங்க ஊர்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில்ல கொடுத்துருக்கேன், இந்த கோயில், அந்த 2-3 கோயில் டைப் பண்ணி மொத்தமா ஒரு 2 ரூபா வர மாதிரி பாருங்க. எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஏற்பாடு பண்ணுங்கன்னா தான் வருவாரு. ஃபிளைட் டிக்கெட் போட்டா தான் வருவார். அவருக்கு கொஞ்சம் ஆனந்த விகடன் ஒரு பத்திரிகை இருக்கு பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதான் ஆனந்த விகடன் கூட இல்லை, இவங்கெல்லாம் எங்க வளர்ந்தாங்கன்னா இந்த ராமாயணத்தை செதைக்கணும்னு சொல்லிட்டு தமிழுக்கு எதிரான பொறுக்கிகள், மன்னிக்கணும், CN அண்ணாதுரை தான் சொல்றேன், தீ பரவட்டும்னு ஒரு புக்கு வந்துச்சு. அது எதுக்குன்னா கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் இழிவு செய்து பேசிய கட்டுரைகளுக்கு பேர் தீ பரவட்டம். அந்த பொறுக்கி வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்ப பராசக்தின்னு ஒரு படம் வேற வந்துச்சு. அதுக்கு மறுப்பு சொல்றதுக்காக தமிழ் பரவணும்னு வந்தது கம்பர் கழகங்கள். அந்த கம்பர் கழகத்துல துட்டு பார்த்து வளர்ந்தவன் இந்த ஆளு. சரியா? அப்படி கம்பர் கழகத்துல 8 நாளைக்கு 8 விதமான ஆசிரியர்கள் பேசுறாங்க. ராமன் எத்தனை ராமனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராமன் பேசுறாங்க. பேசியவர்களுக்கு கம்பன் கழகம் காசு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அது பார்த்த உடனே ஆனந்த விகடன் என்ன நினைச்சது, பக்தி விகடனுக்கு இதை ஒண்ணு, சக்தி விகடன் ஏதோ பக்தி இஷ்யூ வச்சிருக்காங்க, அதுக்கு சப்ளிமெண்டா கொடுக்கலான்ட்டு எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு அமௌண்ட் அதுக்கு அங்க வாங்கினது தனியா கொடுத்துட்டு போட்டுக்கிறேன்னு கேட்டா, இவர் இந்த தொகைகளாம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூல அவருடைய கட்டுரை இல்லாம தான் அந்த புக் வந்திருக்கு. சோ துட்டுக்காகவே வாழ்பவர் இவர், சில்லறைக்காக இருப்பவர். ஏன்னா நேற்றுக்கு என்ன சொல்லி இருக்காரு, என்ன எல்லாரும் ஊப்பி 200 ரூபா ஊப்பின்னு திட்டுறாங்க, 200 கோடி ஊப்பின்னு சொல்றாங்க. சார், நீ பேசுறதுக்கு 200 கோடி எல்லாம் தர முடியாது. ஆனா 200 ரூபா ஊப்பிங்கிறது திமுக காரன் வைக்கல சார். திமுக பண்ண சில்லறை வேலைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் காரன் போய் இது ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி 200 ரூபா கொடுத்தா லைக் போடுறது, உனக்கு இது பண்றதுன்னு கேங்க ரெடி பண்ணி எலெக்ஷன்ல 2017 வாக்குல பண்ணான்னு, அதனால 200 ரூபா ஒப்பினும். இப்ப ரேட் ஏற்றி இருப்பாங்க. உங்களுக்கு கரெக்ட் ரேட் வேணும்னா சூப்பர் முதலமைச்சரை கேளுங்க. அவங்க என்ன இந்த கரூர்ல இன்ஃபுளுசர்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு, நான் பாத்தீங்களா 1 லட்சம் சேர் போட்டாங்க, வெளியில 1.5 லட்சம் பேர் நிக்கிறாங்கன்னு ஒரு 20 இன்ஃபுளுசர் போட்டாங்க. 2 இன்ஃபுளுசருக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் போயிடுச்சு. அதுல ஒரு இன்ஃபுளுசர், ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், காசுக்காக பேசிட்டேன். ஸோ இன்னைக்கும் சில்லறை கொடுத்து திமுக அந்த வேலையை செய்து நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க, எனக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு 200 ரூபா இல்ல, கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். உங்க சில்லறை எவ்வளோன்னு எனக்கு தெரிய வேண்டியது இல்லை. இதுக்கு மேல ரேட்டு வேணா அங்க பேசுங்க, எங்கிட்ட பேசாது. இன்னொன்னு சொல்றாரு, இதுக்கு உண்மையா போராடணும்னா இஸ்லாமியர்களோ இல்ல இந்துக்களோ எல்லாம் கிடையாது, சமணர்கள் தான் ஏன் போராடணும், அவங்களுக்கு ஓட்டு இல்ல அதனால அவங்க போராடாம இருக்காங்க அப்படின்னு இந்த மலைக்கு உரிமை கொண்டாட வேண்டியது சமணர்கள்ங்கிற. ஐயா, சமணர்கள் அங்கே முதல் நூற்றாண்டுல இருந்ததுக்கு ஆதாரம். சமணர்கள்னா யாரு? சமணர்கள் என்பது கடவுள் நம்பிக்கை இல்லாத வேத மதத்தில் உள்ள சடங்குகளை எதிர்த்த பிரிவினர். அவங்களுக்கு உலகத்தை கடவுள் படைச்சானே கிடையாது அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. ஆச்சா, அவங்க சமணத்தின் உச்சம்னு சொன்னால் அது தீவிர துறவு. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா உனக்கு மோட்சம் கிடையாது.
நீ துறவரம் இருந்தாதான் மோட்சம். இன்னும் பொம்பளையா பிறந்தா மோட்சமே கிடையாது. அடுத்த பிறவியில ஆணா பிறக்கணும்னு சொல்லி இந்த பிறவியில தவம் பண்ணி அடுத்த பிறவியில ஆணா பிறந்தாதான் மோட்சம். இதுதான் சமணத்துடைய கோட்பாடு. அங்க இருக்கிற யாரும் கடவுள் நம்பிக்கையோ கோயில் கொண்டவர்கள் இல்லை. சமண துறவிகள் கல்வெட்டு ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, திருப்பரங்குன்றம் இல்ல, பல கோயில்ல இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை, அந்த எங்கெல்லாம் போமு 200 வாக்குல இருந்து கல்வெட்டு ஒரு 35 கல்வெட்டு இருக்குங்க. அதுக்கு பேர் என்ன? தமிழ் பிராமி கல்வெட்டுகள். இதுல மீனாட்சிபுரம் கல்வெட்டுங்கிறது தான் இருக்கிறதுலயே பழமையான கல்வெட்டு. அதுல ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றத்துலயும் இருக்குங்க. அது எல்லாம் என்ன எழுதி இருக்குன்னா, எனக்கு இந்த குகையை வெட்டி கொடுத்ததைவன் இந்த ஆளு, இந்த ஊர்காரன்னு இருக்கு. அதுல இருக்கிற தமிழ நமக்கு படிச்சா புரியாது. அது பிராமி எழுத்துல இருக்கு. சமஸ்கிருதத்துக்காக உருவாக்கப்பட்டது பிராமி எழுத்து. உடனே இதுக்கு நிறைய பேர் கமெண்ட் அடிப்பாங்க. அதாவது நீங்க நம்ம இந்த முதலமைச்சர் பேர் என்னங்க? ஸ்டாலின் அவர்கள். அவரு பேர்ல முதல் எழுத்து என்ன இருக்கு? இஸ். தமிழ்ல இருக்குங்களா? இல்ல, சமஸ்கிருதம். தெளிவா இருக்கீங்களே. சமஸ்கிருதத்துல கக்க கக்கங்க, சச்ச ஜஜங்க, அது தவிர 3 சா உண்டுங்க. சங்கர் சா, ஸ்டாலின் சா, இந்த சான்னு 3 சா இருக்கு. இந்த 3 சாவும் கொண்ட ஒரே மொழி சமஸ்கிருதம். இந்த 3மே அசோகருடைய பிராமியில போமு 250 இருக்குங்க. ஆனா தமிழ்ல தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை எழுத்துங்க? 12 எழுத்து, உயிர் எழுத்து. இந்த 12ல 10க்கு தாங்க எழுத்து. பிராமியில மாத்திரம் இல்ல, வட்டெழுத்துல மாத்திரம் இல்ல, தொல்காப்பியமா தான் சொல்லுது. அதாவது குறில் எகரம், குறில் ஒகரம், ஓங்கிற பாருங்க. இந்த குறில் எழுத்துக்கு எழுத்து உருவம் கிடையாது. நெடில எழுதிட்டு மேல புள்ளி வச்சா குறில்னு படிக்கணும். இதுக்கு பேரு புள்ளி மருங்கியல்னு பேரு. அப்போ 30 எழுத்துல இருக்கிற முதல் 12 எழுத்துல 2 எழுத்து இல்லை. ஏன்னா அதெல்லாம் சமஸ்கிருதத்துக்காக உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள். இன்னைக்கும் ஹிந்தி படிச்சாலும் நீங்க தான் இருக்கும். குறில் எகரமும் குறில் ஒகரமும் கிடையாது. பிராகிருதத்திலையும் கிடையாது, பாலிலையும் கிடையாது. சோ இந்த எழுத்துக்கள் பிராமிங்கிற எழுத்துக்கள். அடுத்தது ரொம்ப வேணாம், கீழடியே இவங்க என்னென்னமோ டேட்டு கொண்டு போறாங்க. கிமு 800, 300, 1000 ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அங்க கிடைச்சுள்ள ஆதாரங்கள் ரஃப்லி கிமு 300 ஒட்டி போகுது. சரியா? அதுல ஆரம்பத்துல கிடைச்ச ஒரு பானை ஓட்டுல இருந்த பேரு திசன்னு பேருங்க. இப்ப திசனை, அந்த திசன் கல்வெட்டை அந்த தமிழக அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட நூலை தொகுத்த எடிட்டர் ஃப்ரண்ட் லைன்ல கொடுத்த ஆன்லைன் பேடியில இன்னைக்கும் இருக்கு. அது பிராகிருத பெயர். ஏன்னா இந்த சா அதுல இருக்கிறது ஸ்டாலின் சா. ஸோ தமிழ்ல வராதுன்னு. ஆனா அவர் கொஞ்சம் யோசிக்கல. இந்த இன்னு போட்டா அது தமிழ் ஆயிடுங்க. ராமான்னு சொன்னா சமஸ்கிருதம், ராமன்னு எழுதுனா தமிழ், சீதான்னா சமஸ்கிருதம், சீதைன்னா தமிழ். ஸோ திசன்கிற எழுத்துல இன்னும் வந்ததுனால அங்க இருக்கிறது தமிழ் எழுத்து தான். ஆனா அதுலயும் அந்த வர்க்க எழுத்து சார். ஸோ வடமொழிக்காக வந்தது. நீங்க கீழடி எவ்வளவு பின்னாடி தள்ளினாலும் அதுக்கு முன்னாடி பிராகிருதமும் சமஸ்கிருதமும் போயிடும். நீங்க சொல்றீங்களா, மேற்கோள் காமிக்கிறீங்களா இந்த அளவுக்கு தொல்காப்பியத்திலே இருக்குன்னு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல முருகரோட மலைன்னு திருப்புகள்ல இருந்து பழைய சங்ககால இலக்கியத்துலதான் இருக்கு. ஆனா இலக்கியம், சங்க இலக்கியம்ங்கிறப்ப எவ்வளவு பழசா சொல்லியிருக்காங்களோ அது ஆதாரம். உயில பொறுத்த வரையும் எது ரீசெண்டா எழுதிருக்காங்களோ அதுதான் ஆதாரம் அப்படிங்களாங்க. உயில்னா என்னங்க? வில்லு நம்ம எழுதி கொடுப்போம்ல. இப்ப இந்த ஆபீஸ் நான் யாருக்கா எழுதி தர முடியுமா? ஓனர் தானே எழுத முடியும். நீங்க எப்படி எழுத முடியும்? அதாங்க நானும் சொல்றேன். ஓனர் தாங்க உயில் எழுத முடியும். யார் ஓனரு? இந்த ஆபீஸ் நடத்துறதுதான் ஓனர். நீங்க வாடகைக்கு இருந்தா நீங்க வாடகை கொடுக்குறீங்க, இந்த இடத்துக்கு ஓனர் தான். ஆச்சா? இப்போ ஒரு கோயில் கட்டப்பட்டு விட்டால் அந்த விக்கிரகம் தான் ஓனர். இதை நான் சொல்லல. தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக லண்டன் நீதிமன்றத்துல போய் ஜெயிச்சுட்டு பட்டூர் நடராஜரை மீட்டு வந்தோம். இதே தீர்ப்பை அயோத்தி தீர்ப்புலையும் எடுத்துக்கிட்டு கோயில் விக்கிரகம் என்பது எவர் ஜூரிஸ்டிக்கல் பர்சன், எவர் மைனர் என்பது சட்ட ரீதியாக உலக அளவில் ஏற்கப்பட்டது. இந்திய அளவில் இல்லை, உலக அளவில். அண்ட் அந்த சொத்தை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதுக்கு அடுத்தது இவர் நீங்க சொன்னதுக்கு இன்னொன்னு என்ன சொல்றாரு, இந்த கோயில்கள் எல்லா இடங்கள்லயுமே அடுத்தடுத்து வர ஆட்சியாளர்கள் மாற்றங்கள் செய்வார்கள். அதுல பல்லவர்கள் வந்து செஞ்சிருப்பாங்க, பாண்டியர்கள் செஞ்சிருப்பாங்க, நாயக்கர்கள் செஞ்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் செஞ்சிருப்பாங்க, ஆங்கிலேயர்னு சொல்றாரு, அப்புறம் இது முகலாயர்கள் செஞ்சிருப்பாங்கிறாங்க. சார், கோயில்ல கோபுரம் கட்டினா அடுத்து வரவும் செஞ்சான். அவன் அங்க ஆக்கிரமிச்சு பணத்தை வச்சா அதுக்கு பேர் கோயிலுக்கு செஞ்சானா ஆக்கிரமிப்பு செஞ்சானா? நான் சொல்ல வேணாம் சாமி. நீங்க அதுலயே சொல்றீங்க நாங்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பா போனோம் அப்படின்னாரு.
அந்த இந்து சமய அறநிலைத்துறை ஒரு புக்கை வெளியிட்டுதுங்க. அந்த புக்குக்கு பேரு திருப்பரங்குன்றம் தல வரலாறு. அந்த புக்ல பக்கம் நம்பர் 29 என்ன இருக்குன்னா, இந்த மலையில் உள்ள சித்தர் சமாதியை முகலாயர்கள் ஆக்கிரமித்து தர்கா என்று கூறுகிறார்கள்ங்கிறாங்க. நான் வெளியில்லைங்க, உங்களுக்கு அந்த பேஜ் தர, தயவு செய்து அதை. அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் நாங்க வரவேற்போம். எப்படி இந்து வந்தாங்க, ஆக்கிரமிப்பு இல்ல, அததான் இன்னொன்னு என்ன சொல்றாரு, 4000 வருஷம் வர ஒரு நிமிஷம் தீபம் ஏத்துறதுக்காக இல்ல போராட்டம், அவங்கள வெளியே. வெளியேற்றுறாரு. ஐயா, இந்த காஷ்மீர்ல முழுக்க காஷ்மீர்ங்கிற பேரே காஷிப முனிவருக்காக இருந்த இடம்னு பேரு காஷ்மீர். இன்னைக்கு 90% முஸ்லீம். இந்த பங்களாதேஷ்னு ஒரு ஊர் இருக்குங்களே, அந்த ஊர் தலைநகர் பேர் என்னங்க? டாக்கா. டாக்கேஸ்வரி அம்மன்கிற பேர் தான் டாக்கா. அங்க இன்னைக்கு 80% இதாயிடுச்சு. எங்கெல்லாம் அவங்க பூந்துட்டாங்களோ அவங்க தான் நம்மள வாழ விடல. இன்னைக்கு சாந்தோம் சர்ச் இருக்கிற இடம் ஒரிஜினல் கபாலீஸ்வரர் கோயில். இன்னைக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்லாம் கல்வெட்டிலே எழுதி வச்சு, நான் எழுதல, இந்து அறநிலையத்துறை பர்மிஷனோட இன்னைக்கும் உள்ள போனீங்கன்னா பச்சை கலர் கல்வெட்டு இருக்கு, தரம் வேணும்னா போடுங்க. இந்த கோயில் முன்னால் இது கடற்கரையில் இருந்தது. திருப்புகள்ல இருக்கு, தேவாரத்துல இருக்கு. ஓகே, திருப்புகழ் இவர் 16ஆம் நூற்றாண்டுங்கள்ல தேவாரத்துல இருக்கு. சம்பந்தர் தேவாரத்துல பூம்பாவை பதிகம்னு 10 பதிகம் இருக்கு. சரியா? சோ கடற்கரை ஓரத்துல தான் அது இருந்துச்சு. சோ நீங்க இன்னும் நான் இதை நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா, பாண்டிச்சேரியில ஒரு கோயில் இருந்துச்சுங்க, இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் அதே இடத்துல தான். அங்க ஆனந்தரங்கம் பிள்ளை டைரிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. அவர் 10 வால்யூமா வந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுதுன்னா, அங்க இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயில எப்படி இடிச்சுட்டு சர்ச்சு கட்டணும்னு அந்த பிரெஞ்சு கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் செஞ்சாங்க. இவ்வளவு தூரம் போக வேணாம். இங்க பல ஸ்கூலுக்கெல்லாம் என்னங்க பேரு, புனித ஜவேரியார் கோயில சர்ச்சு ஸ்கூலுன்னு அந்த சவேரியார் எழுதி வச்சிருக்கான். நான் ஒருவனை மதம் மாற்றிவிட்டு அடுத்த நாள் நேற்று வரை அவன் வழிபட்ட சிலையை உடைப்பதை பார்க்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வரும். உன் உடம்புல ரத்தம் ஓடுதா, மூளையில வெறி எவ்வளவு ஓடுது. ஏன்னா அவங்க பைபிள் அப்படி இருக்கு. ஆனா பைபிளை ஒழுங்கா படிச்சிருக்காங்கன்னா இல்ல. ஏன்னா இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவர் மதம் மாறினால் அவனுக்கு இரட்டை நரகம் கிடைக்கும் இருக்காரு. சோ அவர் யூத வெறியர், யூதர்களை தவிர மற்றவர்களை ஏத்துக்கல. அவர் பேர்ல மதம் வச்சுட்டாரு. அவர் இன்னைக்கு வந்தா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சரியா? இப்போ அந்த இடத்துக்கு உரிமையாளர்கள் சமணர்கள் இல்ல. அந்த சமணர்கள் 2 வகை இருக்கு. ஆச்சா, சமணர்களுக்கு கோயில் வழிபாடு கிடையாது. ஆனா அகநானூறு இருக்கிற பரிபாடல் நீங்க சொன்னா கூட பின்னாடி அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையா, நான் 700 ஒத்துக்கிறேன். திருமுருகாற்றுப்படை 8ஆம் நூற்றாண்டுன்னே நான் ஒத்துக்கிறேன். ஆனா அகநானூர்லயே இருக்குது, சூரபத்மனை திருச்செந்தூர்ல கொல்றாரு முருகர். சரியா? முருகர் கொன்னப்புறம் தன்னுடைய அப்பாவான திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற காசிநாதரை பார்க்க வர்றார். இப்போ இந்த வெற்றி விழா வீர விழான்னு சொன்னா எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க சேர்ந்து வருவாங்கல்ல, எல்லா கடவுள்களும் அங்க சேர்ந்து இருக்காங்க. அப்ப வெற்றி பெற்று வந்த முருகனுக்கு என் மகளை கொடுக்கிறேன்னு சொல்லி இந்திரன் மகளை கட்டி வைத்த இடம் தான் திருப்பரங்குன்றம். தெய்வ யானைக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த இடம். அதனாலதான் அது முதலாற்றுப்படை. ஆச்சா, வள்ளி திருமணம் நடந்த பொழுது அவ கண்ணீர் விட்டதுல அப்படியே மூழ்கி போயிடுச்சு அந்த மலை. இது பரிபாடல்ல இருக்கு. அதனால ஒண்ணு உங்களுக்கு உண்மையை சொல்லணும், இல்ல தீயவர்கள்ட்ட இருந்து ஒண்ணும். தீயவர்களை கண்டா தீ போல ஒதுங்கணும்ன்றாங்க. நீங்க திராவிடர்கள் என்பவர்கள் எப்படி, நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு அனுப்புறேன், ஒண்ணு போடுங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி யாருங்க நடத்துறது? தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்ப இருக்கிறது திமுக அரசு தானே. இவருக்கு சில்லறை கொடுக்கறவங்க தானே, முதலாளிங்க தானே. அவங்க ஒரு கேள்விங்க, நீதி கட்சி ஆட்சியில் செய்யப்பட்ட விஷயங்கள்னு ஒரு 5-6 கொடுக்குறாங்க. அது ஆங்கிலத்துல வர்றப்ப they establish temples for governing temple, HRNCE for governing temples. தமிழ்ல என்ன மொழிபெயர்த்து போட்டாங்க தெரியுமா? கோவில்களை ஒழிப்பதற்கு இந்து அறநிலைத்துறை அப்படின்னு. நான் உங்களுக்கு அனுப்புறேன், தயவு செய்து போடுங்க. இதை பத்தி நீங்களும் அந்த பேட்டி எடுக்கணும். நடராஜ் கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் பண்றவர் மாவோயிஸ்ட் சேனல்ல சொன்னதுல இருந்தா நான் எடுத்து அந்த இதையும் வாங்கி அவர்கிட்டயே வாங்கணும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை 10 பேர்த்த கேள்வி வாங்குவாங்களாம். அதுல 5 பேருக்கு தமிழ் மாத்திரம் தெரிஞ்சவனுக்கு அனுப்புவாங்களாம், 5 பேர் இங்கிலீஷா. ஆனா தமிழ்ல வாங்குறவனே இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து கொடுத்தா ஒழுங்கா இருக்குமா? இவங்க ஆபீஸ்ல இருக்கிற பியூன் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி தப்பா தமிழ்ல இருக்கிற கேள்வி இங்கிலீஷ்ல தப்பா இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கிற கேள்வி தமிழ்ல தப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 7-8 சொன்னார். எனக்கு 2-3 தான் ஞாபகம் இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி யாருக்கு கொஸ்டின் செட் பண்றது, அந்த போர்டுல ஏற்காடு பாதிரியாரை போட்டு வச்சிருக்காங்க. வேணா அவங்க எந்த அவர் பேரு எந்த ஸ்கூல் வேணா லிஸ்ட் நான் தரேன். அதனால இப்ப ஏங்க அதுல எந்த ஆதீனமும் வைக்க மாட்டேங்கிறீங்க?
ஸோ கொஸ்டின் பேப்பரை ஒழுங்கா செட் பண்றது கூட தெரியல. அங்க ஒரு பாதிரியார் ஏதாவது ஒரு ஆதீனத்தை போடுவாங்களா மாட்டாங்க. அடுத்தது இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அதுக்கு பேர் என்ன, உங்களுக்கு இது இப்போ நாடு எவ்வளவு பிரச்சனையில இருக்கு, இதுதான் முக்கியமா. நான் ஹோட்டலுக்கு போனேன், சப்பாத்தி கிடைக்கல, ரோஸ்ட் கேட்டா ரோஸ்ட் கிடைக்கல, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இன்னைக்கு தேப்பேர்ல இருக்குது பேராசிட்டமால் ஷார்டேஜ் இருக்கான். உலகத்துக்கு மொத்த பேராசிட்டமால்ல 40% சப்ளை பண்றது இந்தியா. அதுல சென்னையும் ஹைதராபாத்தும் பாதிக்கு மேல. அதை வாங்கி வைக்க துப்பு இல்லை அந்த ஆட்சி பின்னாடி நீ உட்காந்துரு. ஹாஸ்பிட்டல்ல பெருசா கட்டியிருக்காங்களாம், ஆனா எக்யூப்மெண்ட் இல்லைன்னு தினமலர்ல இந்த வாரம் வந்த செய்தி. நல்லா இன்னைக்கு வர செய்தி தான் நான் சொல்றேன். எதையும் தயவுசெய்து நான் போய் சொல்றேன்னா வேணா கட்டிங் தரேன், தயவுசெய்து போட்டுரு. ஒரு இந்தியாவில் தயாரிக்கிற பேராசிட்டமாலை வாங்கி வைக்கிறதுக்கு உலகத்துக்கே 85% பேராசிட்டமால் இந்தியாவும் சீனாவும் தான் சப்ளை பண்ணுது. குரோசின் வேணும்னா அதுல பேசிக் இன்கிரீடியன்ட் சைனாட்ட இருந்து 70% வாங்குறோம். அதையும் மோடி அவர்கள் இப்ப இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு பண்றாரு. ஸோ தமிழ்நாட்டில் அதிகமா தயாரிக்கிற பொருளை வாங்கி வைக்க முடியல. நீங்க வந்த உடனே நாங்க கரோனா தடுப்பூசிக்கு உலகம் ஃபுல்லா டெண்டர் போடுறோம், நீங்க ஒரு ஆள் பதில் கொடுக்கலீங்க. உங்க நிர்வாகம் இம்புட்டு தான் எனக்கு தெரியும். எதுக்கு இந்த வார்த்தை உலகமே தவிக்குதுங்க. நேத்தைக்கு இலங்கையில $1 பெட்ரோல் $3 போட்டிருக்கான். இங்க நீங்க 95 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட $1 1 சென்ட், அங்க $3 வாங்குறான். பாகிஸ்தான்ல பெட்ரோல் பங்க்ல நடந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தன துப்பாக்கி சூட்டுல செத்துருக்கான். இங்க எல்லாம் ஒரு நாளைக்கு திமுக காரன் பரப்பி விட்ட போயில பெட்ரோல் பங்க்ல கியூ இருந்துச்சு, இன்னைக்கு எங்கேயும் இல்லை. ஆவரேஜா ஒரு நாளைக்கு 50 லட்சம் எல்பிஜி சிலிண்டர் சப்ளை பண்றோம். திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப 14 கோடி சிலிண்டர் இருந்துச்சு, இன்னைக்கு 33 கோடி இருக்கு. அதுல 10 கோடி இலவசமா ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதுல இந்த சிலிண்டர் கொடுக்கறதுல உங்களுக்கு அதுல எத்தனை பேரு புகையில இருந்தவனுக்கு மாத்திருக்காரு. வீடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், டாய்லெட் கொடுக்கணும், இதாங்க மோடி பண்றாரு. சோறு கொடுக்கணுங்க. 80 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ, 1/2 கிலோ எண்ணெய், 1/2 கிலோ பருப்பு கொடுத்துட்டு இருக்காரு. 2021 இருந்து 2028 இதே திமுக உடைய ஒரு இன்னொரு சில்றன், இவர் ஆன்மீக சில்றன்னா அது பொறுக்கி சில்றன். அவன் என்ன சொன்னா, நாங்க வந்தா மோடி வந்தா ரேஷன் கடையே இல்லாம சொன்னாரா இல்லையா? தெருமிருக கந்தின்னு ஒரு ஆளு. சோ இவங்க நினைச்சா என்ன வேணா. அடுத்தது என்னது, எங்கேயோ இருந்து வந்தவங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் பாத்தீங்களா? எந்த ராஜா இருந்தப்போ வந்தாலும் உங்களால சொல்ல முடியுமா? அவன் மதம் மாத்துறதுக்காக சொன்ன பொய்யுங்க. சரிங்க, நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேங்க. ஆரியர்கள் வெளியில இருந்து வந்தாங்க. அதே கால்டுவெல் என்னங்க சொன்னா, தமிழர்கள் தமிழ் என்பது ரஷ்யா ஒட்டின சித்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. தமிழ் பேசும் மக்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தேரிகள். அப்ப அவன் 4000 வருஷம். இவங்க எப்ப வந்தாங்க? அவரு கால்டுவெல்லாவது ஆதாரம் கம்மியா வச்சு அடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு 150. இப்ப இன்னைக்கு கூட ஹார்வர்ட்ல ஆசியவியல் துறை தலைவராக இருக்கிறது மைக்கேல் விட்சர். அவர் என்ன சொல்றாரு, ரிக்வேதத்துல ஒரு 10 தமிழ் வார்த்தை இருக்குங்க, அதெல்லாம் பிற்கால மண்டலங்கள்ல வருதுங்க. அப்ப இதெல்லாம் போமோ 1000க்கு பின்னாடி எழுதப்பட்டது. சோ தமிழர்கள் நீங்க சொல்ற 4000 வருஷத்துக்கு 1000 வருஷம் பின்னாடி, ஒரு 3000 வருஷம் முன்னாடி தான் உள்ள வந்தேரிகள். அப்புறம் என்ன சொல்றீங்க, இப்ப வந்தா கூட ஏத்துக்கிறோம். ஏங்க ஸ்டாலின் மேல உங்களுக்கு ஏங்க அவ்வளவு கோவம்? அவர் ஓங்கல்ல இருந்து வந்த குடும்பம்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நேத்து கூட ஓங்கல்ல கொண்டாடினார்கள்னு இன்னைக்கு ஒரு பேப்பர் கட்டிங் வந்திருக்குது. அவரு ஸ்டாலின் பதவி ஏற்றோன்னா அவருடைய கிராமத்தில் மக்கள் கொண்டாடினார்கள்னு வீடியோ இருக்குது. தெலுங்கு முதலமைச்சர் இவர் ஜெகன்மோகன் ரெட்டி இதுக்கு போய் குங்குமம் விபூதியை வச்சுக்கிட்டு பேசினார். இங்க இருந்தா அழிச்சிடுவார். ஏன்னா நான் எனக்கு மனுஷனா இருந்தா தமிழ்ல என்ன இருக்குது, நீர் இல்லாத நெற்றி பால். இவரு மனுஷனே இல்லை. அதாவது தீவினையை விட தீவினையை கண்டால் தீயை போல அஞ்சணும். நீங்க இப்ப இன்னொரு மேற்கொள்ளவர் சொல்றாரு, 2வது தடவை அப்படி தீபம் ஏத்தினா ஆள்றவங்களுக்கு ஆபத்து, பாத்துக்கோங்க. நீங்க யாரை ஏத்தணும்னு நினைக்கிறீங்க, யார் உயிர் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க, அது உங்க இஷ்டம் அப்படிங்கிற. ஐயா, தீபம் 2வது தடவை ஏத்துனா தப்புன்றார். நான் அதுக்குள்ள அப்புறம் வரேன். முதல்ல இந்த தீர்ப்பை எப்ப கொடுத்தாங்க? தீபம் முதல் தடவை ஏத்ததுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு இல்ல? அப்ப மாத்தி ஏத்துனது யாரு? ஏத்த வேண்டிய அது என்ன சொல்றாரு, ராஜாஜி காலத்தில் எங்கே ராஜாஜி முதலமைச்சராக இருந்தப்போ எங்க ஏத்துனாங்களோ அதுக்கப்புறம் வரிசையா எல்லார் பேரையும் சொல்றாரு. ஐயா, ராஜாஜி இல்ல தொல்காப்பியர், அவருக்கு முன்னால யார் வேணா சொல்லுங்க. எங்க மெட்ராஸ் பீச்னா அதுல காத்து வாங்கணும், கப்பல் வரும். இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பொணத்தையா புதைச்சி வச்சு சமாதியா மாத்தி வச்சிருக்கீங்க. 4000 10,000 50,000 5 லட்சம் வருஷமா இருக்கிற 4 கோடி வருஷமா இருக்கிற கடற்கரையை இன்னைக்கு சுடுகாடா மாத்தி வச்சிருக்கீங்க.
உங்களுக்கு உரிமை இருக்கா? உங்களுக்கு 5 வருஷம் ஜெயிக்கிறது தான் இருக்கு. அதுக்கு வேற கோடிக்கணக்கில் பணம், அதுக்கு வேற ஒரு புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்னது? பைத்திய அறிவா? அதுல போய் தினம் முரசொலி வைக்கிறது, தயிர் வடை வைக்கிறது. இதை பத்தி என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆள் பேசியிருக்கானா? ஏன் உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா? செத்தவன் பணம் வச்ச இது புதைச்ச இடத்துல மசால் வடையும் இதையும் வைக்கிறியா? கேட்டிருக்காரா? அதுக்கப்புறம் நீ இன்னொன்னு என்ன சொல்றாரு? அரசனுக்கு, அதாவது அந்த தீர்ப்பு கொடுத்து 3 நாள் கழிச்சு தான் கார்த்திகை வந்துச்சு. இவங்க நம்ம இந்து அறநிலைத்துறை எவ்வளவு ஜாகிரதையா இருக்கும்னு பயந்துட்டு, இவர் எனக்கு அவர் நண்பர் தான் பார்த்திருக்கேங்கிற நம்ம நண்பர் ராமரவிக்குமார் சொல்லியிருக்காரு. நான் என்ன முழு பேச்சையும் கேட்டுதான், என்ன நமக்கு பொய் சொல்லக்கூடாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 3/4 மணி நேரம் பேச்சையும் கேட்டேன் நான். சரியா? அவ்வளவு பைத்தியக்கார உலர். ஸோ அவர் என்ன பண்ணாரு, இவங்க கொப்பரையை வாங்குவாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த தீபத்துல ஏத்துற மாதிரி ஒரு கொப்பரை, அதுக்கு தேவையான எண்ணெய், அதுக்கு தேவையான திரி அத்தனையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு 2 மணி வரைக்கும் பாக்குறாரு. அங்க ஏத்துற மாதிரி எந்த ஏற்பாடும் இல்லைன்னு திருப்பி ஹைகோர்ட்ல போய் கதறார். ஐயா, நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, ஏத்த மாட்டேன். ஆனா தமிழ்நாடு அரசு போலீஸ் இருக்கேன், சரி வக்கீல் அவரு, நீங்க எப்படி அங்க ஏத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கதான் ஏத்துவோம். அப்ப அரசு வக்கீல் ஹைகோர்ட்ல அங்க சொன்னது, அந்த எந்த இடத்தில் தீபத்தூணில் மேலே இருக்கிற உச்சியில இருக்கிற தீபத்தூண்ல ஏத்துவோங்கிற உறுதிமொழி. திருப்பி அப்ப 5 மணிக்கு எடுத்தா, நீங்க இப்பயே 6 மணிக்கு அப்ப ஏத்தணுமா? 6:05 எடுக்கிறேன்னு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்துச்சு. சோ ஒரிஜினலாக ஒழுங்கா ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தால் அதை நீங்க பின்பற்றினா அந்த 2வது தீபம் வராது. அடுத்தது என்னது? ஒரு தீபமா? திருவண்ணாமலை தாங்க இருக்கிறதுல பெரிய தீபம். நான் பிறந்தது என்னைக்கு தெரியுமா? கார்த்திகைக்கு முன்னாடி நாள், பரணி தீபம்னு பேரு. ஸோ திருவண்ணாமலையில பரணி தீபம்னு முத நாள் ஒரு தீபம் ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம்னு ஏற்றுவாங்க. கார்த்திகைக்கு எப்படி வரும்னா பரணி தீபம்னு முத நாள், அதுக்கு அடுத்த நாள் திருவண்ணாமலை தீபம், அதுக்கு அடுத்தது சர்வாலய தீபம், அதுக்கு அடுத்த நாள் வைணவர்களுக்கு 4வது. மோஸ்ட்லி 4 நாள் வரும், இல்ல 3 நாள் வரும், சில சமயம் 1-2 மெர்ஜ் ஆகும். சரியா? ஸோ உங்களை யார் இன்னொன்னு தீபம் ஏத்துறதுக்கு நாள் கணக்கே வேணாம், இன்னைக்கு கூட ஏத்தலாம். நீங்க என்னெல்லாங்க புழுகுனீங்க? உங்க ஹைகோர்ட்ல போய் HRNCE கவர்மெண்ட் வக்கீலு நம்ம கனிமொழி அம்மையார், என்னது அது? சர்வே தூண், அது சமணத்தூண். சமணர்கள் ராத்திரியில தீபம் ஏத்திட்டு அங்க கீழே பேசுவார்கள். ஐயா, ஆனா அவர் என்ன சொல்றாரு, HRNC இந்த கவர்மெண்ட் மேல எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு, ஒழுங்கா வாதாடல, எல்லார் அட்வைஸையும் கேட்டு ஒன்னா பிளான் பண்ணி போய் வாதாடுறது எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற. அப்ப நீ என்னத்துக்கு இங்க வந்து சொல்ற? அது அங்க சொல்லிருக்க வேண்டியதானே? நீ என்ன, உனக்கு என்னத்துக்கு சில்லறை கொடுக்குறாங்க? இவர் நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன், வக்கீலுக்கு பச்சுக்காரு. அவர் என்ன சொல்றாரு? பக்கத்துல இருக்கிற நீதிபதி ஹரி பரந்தாமன், அவர் ரொம்ப பெரிய ஆள், அவர்கிட்ட ஒரு வழக்கு கொண்டு போறாங்க. அதாவது தமிழ் புத்தாண்டு நமக்கு என்னைக்கு வரும்? ஏப்ரல் 14, சித்திரை 1. அந்த நாள்ல அதுதான் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அதுதான் புத்தாண்டு. ஓகே, தமிழர்களுக்கு அதான் புத்தாண்டு. இல்ல, பிரச்சனை என்னன்னா 2 விதமான புத்தாண்டுகள் இந்தியாவில் இருக்கு. ஒன்னு சூரியமானம், இன்னொன்னு சந்திரமானம். நம்ம சந்திரமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பௌர்ணமி என்னைக்கு வருதோ அந்த அதுதான் மாதம் முதல் நாள் வரும், சித்திரை தான் முதல் நாள். இது சங்க இலக்கியத்தில் மேஷராசியில வருதுன்னு சொல்லி நெடுநல்வாடையில பாட்டுல இருக்கு. நீங்க சொன்னதுனால அதையும் சேர்த்து சொல்றேன். சங்க இலக்கியத்துல ஆதாரம் இருக்கு, நெடுநல்வாடையில மேஷராசியில வருதுதான் முதல் நாள்னு இருக்கு. சரியா? சோ இப்ப அந்த சித்திரை நாள் 14ஆம் தேதி 2014 வருஷம், அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு, வெள்ளைக்காரங்கிட்ட காலை நக்கி பழச்சு வாழ்ந்தார்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்கால் சுத்தமா இருக்குன்னு அவர் சொன்னதாக வீரமணியும், இப்ப நவீன மணியம்மாள்னு சொல்லிட்டு ஒரு அம்மா மதிவதனியா அந்த அம்மாவும் சொல்லுது. வெள்ளைக்காரன் காலை நக்கி பிழைத்தவர்கள் என்று சொல்றதுக்கு ஈவேரா சொல்லுவார்கள், அவர்கள் சூ போட்ட கால்கள் தூய்மையானவைன்னு சொல்லுவாராம். அப்படி நக்கி வாழ்ந்தவர் அவன் பெயர்ல ஒரு திடல் வச்சிருக்காங்க. எங்க அது உங்க கவர்மெண்ட் கொடுத்ததா என்னென்ன ரெக்கார்டை செக் பண்ணு வாங்கினதான்னு ஈவேரா திடல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த திடல்ல ஒரு விழா இன்னைக்கு தமிழர் புத்தாண்டு தினத்தன்னைக்கு என்ன விழா? தாலி அவிழ்ப்பு நிகழ்ச்சி, மாட்டுக்கறி தின்னும் விழா. ஈவேரா பிறந்த நாள் அன்னைக்கோ செத்த நாள் அன்னைக்கோ இது வரைக்கும் மாட்டுக்கறி தின்னதில்லை. இதுல அதையும் சொல்றாரு, நான் சைவம் தான், ஆனா சைவம் சாப்பிடுறதுல பெருமை கிடையாது. இது நானும் சொல்றேன், ஆனா எங்க எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். ஈவேரா வாழ்க்கை வரலாறு எடுத்து படிங்க, நான் வெளியிலேயே போவேனா. ஈவே ராமசாமி அவர் என்வி சாப்பிடுவாராம், அவங்க வீட்டுல மத்தவங்க சாப்பிட மாட்டாங்களாம். அவர் பெண்ணடிமை செய்து கொடுமை செய்து குழந்தை திருமணம் செய்து கொண்டவர் முதல் மனைவி நாகம்மாள். அவங்க இவருக்காக தனியா பாத்திரம் வச்சு இவரும் இவருடைய ரவுடி நண்பர்களுக்காக சமைச்சு தருவாங்கன்னு தமிழர் தலைவர் ஈவேரான்னு இவர் எழுதின புத்தகத்துல இருக்குங்க. சோ எது எங்க செய்யணும்னு இருக்கு.
நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு இல்லை, நான்வெஜ் சாப்பிடலாம். ஆனால் அதுக்கேற்ற உடல் உழைப்பு இருந்தா சாப்பிடலாம். ஏன்னா இந்தியா உலகத்திலேயே 40% இது உடம்பு குண்டா இருக்கிறவங்க இந்தியாவில தான் இருக்காங்க. குழந்தைங்கலயே ஒபேசிட்டி இருக்குன்னு நேற்று கூட வருது. ஸோ ஏதோ சாப்பிட்டா ஜீரணமாகுமா சாப்பிடணும், இல்லாட்டி உங்களை மாதிரி குண்டாயிட்டே போகுது. இப்போ டிவி கேமராக்குள்ளேயே நீங்க பத்தாத அளவுக்கு போயிட்டு இருக்கீங்க. உழைப்பு பத்தல. ஜாக்கிரதையா இருங்க சார். உங்க மேல எங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க தமிழ் எங்களுக்கு பழைய தமிழ் பிடிக்கும், இப்ப கொஞ்சம் விஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சொட்டு விஷம் சேர்த்தாலே செத்துருவோம். அதனால இவர் பேசினதுல ஏதாவது விஷயம் இருக்கா? ஏன்னா பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப தீபம் ஏத்துனா யாரு மன்ன? இங்க ஸ்டாலின் தானே மன்னரு. மறைமுகமா யார மிரட்டுறாரு? அதோட இன்னொன்னு சொன்னாரு, என்னது, நீங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டீங்க, மரண தண்டனை கொடுக்குறீங்க, அது மேல்கோர்ட்ல போய் ஸ்டே ஆயிடுச்சுன்னா அதுக்காக அந்த ஆள் மாதிரி பொம்மையை வச்சு நீங்க திருப்புவீங்களான்னு கேக்குறாரு. நான் சொல்றது, அந்த இதுக்கு இது வரைக்கும் ஸ்டே வந்திருக்குதா? இப்ப அந்த பேச்சு எவ்வளவு பெரிய கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு புரிஞ்சுக்கணும். இவர்கள் 2 நீதிபதிகள் பெஞ்சுக்கு கொண்டு போய் அந்த தீர்ப்பு செல்லும்னு கொடுத்திருக்கா இல்லையா? அந்த நீதிபதிகளும் நேற்று பேசியிருக்காரு அதை பத்தி. ஒரு பர்டிகுலர் நீதிபதி அவர் மதுரை ஹைகோர்ட்ல போய் கேளுங்க, ஜாதி வித்தியாசம் இல்லாம ஒவ்வொரு வக்கீலும் கும்பிடுவோம் சார், கேஸை எடுத்துட்டு வந்தா முடிச்சு தருவார் சார், மற்றவங்க எல்லாம் தள்ளி போடணும்னு பார்ப்பாங்க. இவர் கிட்டத்தட்ட இந்த 8 வருஷத்துல எத்தனை 1000 கேஸை முடிச்சு கொடுத்துருக்காருன்னு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை கேஸ் அவர் பேர்ல நீங்க வாங்கியிருக்கீங்க? தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணாத வரைக்கும் அதான் சொல்லும். அடுத்தது கழுத்தை வெட்டி இதான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சுதுங்க. 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக இந்த 2 பேர் பிரிஞ்சதுனால ஜெயிச்சுட்டாங்க. 40க்கு 40. 12 தொகுதியில அதிமுகவும் பாஜகவும் கூட்டினா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா ஜெயிச்ச உடனே திமுக என்ன ஒரு வெறி, ஒரு ஆட்டு மேல அண்ணாமலைன்னு ஒரு போர்டை வச்சு வெட்டினத கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹைகோர்ட்டு அவங்கள தண்டனை கொடுனா இன்னைக்கு வரைக்கும் கைது கூட பண்ணல போலீஸ் துறை அமைச்சர் ஸ்டாலின். சொல்லணுமா? என்னங்க நடக்குது? ஆட்சியா அவலமா? தமிழர்கள் அழுகைக்காக இருக்காங்க. அடுத்தது மாற்றக்கூடாது. எதை மாற்றக்கூடாது? அந்த தூணை இப்ப ஏத்துற தூணு இந்த ஆட்சியெல்லாம் ஏத்துறாங்க. அந்த தூண்லயே ஒரு கல்வெட்டு இருக்கு. இதுவும் நான் சொல்லலைங்க, தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பாக போஸ் என்பவர் எழுதின நூல் திருப்பரங்குன்றம். அந்த புக்ல என்ன எழுதியிருக்குன்னா, அந்த கல்வெட்டுல ஒரு வாசகம் செதுக்கப்பட்டிருக்க, நாயக்கர் கால கல்வெட்டு. இந்த ஊரை சேர்ந்த புண்ணியத்தார் இறந்தால் யார் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம். நம்ம செத்து போனா யாராவது இருந்தா பாடியும் போம், இல்ல பெரிய ஆளா இருந்தா அமரர். இந்த அமரர்ங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலண்ட் தாங்க புண்ணியத்தார். இந்த ஊரை சேர்ந்து அந்த கோயிலுக்கு கடமைப்பட்ட ஒரு கோயிலுக்கும் ஸ்தலக்காரர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க யாராவது செத்தா அங்க தீபம் ஏத்துறதுக்கு பேரு மோட்ச தீபத்தூண். அந்த தூணுக்கு பேரு மோட்ச தீபத்தூண். ஊர்ல இருக்கிற செத்து போனவனுக்கு ஏத்துற தூணு தான் அதுன்னு அதுல இருக்கிற கல்வெட்டு சொல்லுது, நான் சொல்லலைங்க. அடுத்தது என்ன சொல்றாரு, அந்த தர்கா HRNC புக்லயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப பிரச்சனை என்னன்னா, அங்க இத்தனை வருஷமா ஏத்துறீங்க. 1916 ஒரு வழக்கு வந்துச்சுங்க. அந்த இதுல லோக்கல் மதுரை கோர்ட்டு அந்த கோயில் மலை முழுக்க கோயிலுக்கு சொந்தம்னு வந்துச்சுங்க. ஆனா திருப்பி பிரிட்டிஷ் ஆட்சி கேஸ் போனப்ப ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, கோயில் இடம் கோயிலுக்கு சொந்தம், தர்கா இடம் தர்கா சொந்தம், மலை கோயிலுக்கு சொந்தம்னு வந்துச்சுங்க. இதை எதிர்த்து அந்த தேவஸ்தானம், இன்னைக்கு இருக்கிற தேவஸ்தானம் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிறது திராவிட சில்லறைகள் கீழே இருக்கு. ஏன்னா கோயில் தான் எடுத்து வழக்கு போடுது, தர்கா போடல வழக்க. நம்ம போடுற உண்டியல் காசுல இருந்து திருடி அந்த வக்கீலுக்கு 20 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த ஜோதிங்கிறவன் வந்து பேசுறான், இது கோர்ட்ல கூட தூண் இருக்குன்னு பேசினானா இல்லையா? நான் பொய் சொல்லுங்க. அதனால அந்த தேவஸ்தானம் கேஸ் போடுது. இப்ப நம்ம இங்க ஹைகோர்ட்டுக்கு மேல எங்க போனோம், சுப்ரீம் கோர்ட். அன்னைக்கு இதுல லண்டன் பிரிவியூ கவுன்சில் அவங்க என்ன சொன்னாங்க, முழுக்க ஆராயிறாங்க. இவனுங்க மாதிரி சொல்ல மாட்டாங்க, அரைகுறையா ஒரு பாதி லைனை சொல்லிட்டு மீதி லைனை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு இருக்கிற தொல்லியல் துறை கேட்கறாங்க, இந்த கோயில் மலை யாருக்குன்னு. இந்த மலையை தூரத்துல இருந்து பார்த்தாலே லிங்கம் மாதிரி இருக்குங்க, இது சிவலிங்கம்னு எடுக்கிறாங்க. இந்த மலையில அந்த முருகர் இருக்காருங்களே, அந்த முருகரை பத்தியும் சொல்றாரு, வேலு எந்த கோருக்கும் இருக்காதுன்னா ஏதோ உளர்றாரு. அந்த முருகன் மலையே செதுக்கி அதுல இருக்கு. அதனால அந்த கோயில்ல முருகரை நீங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வர முடியாது. முருகரை பிரதட்சணம் பண்ணணும்னா 4 வீதிகளையும் மலையும் சுத்தணும். அந்த தொல்லியல் துறை அன்னைக்கு கொடுத்த தீர்ப்புல இந்த மலை மட்டும் இல்லாமல் 4 வீதிகளும் சேர்ந்து இத்தனை ஏக்கர் திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் என்னது, அந்த நெல்லித்தோப்புன்னு ஒரு பகுதியும் அதுல இருந்து போற படியும் இங்க மேல இருக்கிற ஆக்கிரமிப்பு தர்காவும் முகலாயர்கள் இன்று உள்ளது உள்ளபடி
ஸ்டேட்டஸ்கோ ஒரு செங்கலை கூட மாத்தாம. மாத்தாம. ஆனா இவங்க இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னங்க காரணம்? அங்க ஏத்தணுங்கிற கோரிக்கை பக்தர்கள் பல காலமாக வச்சுட்டு இருக்காங்க. இவரும் நடுவுல ராமகோபாலன் பேரை இழுக்கிறார். நீங்க அது இந்து முன்னணி கிளாரிபிகேஷன் கொடுக்கட்டும். அங்கதான் ஏத்தணுங்கிறதா அவங்க வழக்கு. ஆனா வழக்குல நேரடியா போக முடியாதுங்கிறதுனால உச்சியில ஏத்தணுங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. உச்சி மேலதான் தூண் இருக்கு. இப்ப சொல்ற ஏத்தல பிள்ளையார் கோயில இல்ல, பக்கத்துல ஒரு வெறும் மண்டபம் தான் இருக்கு. சொல்றது இருக்கு. இப்ப இருக்கிற மோட்ச தீப தூண். ஆச்சா, இப்போ அந்த 1996 தீர்ப்புலயே அந்த ஆக்கிரமிப்பு தர்காவிலிருந்து 15 மீட்டர் அந்த பக்கம் இருந்தா ஏத்தலான்ட்டாங்க. நம்ம நீதிபதி என்ன பண்ணிட்டாரு? இவர் உளர்னாரு, சமன் செய்து சீர்தூக்கும் போல் போல் பார்க்கணும்னு. ஏற்கனவே 5 மீட்டர் சொல்லி இருக்கே. ஒருத்தனை கேட்டா, இவரை கேட்டா 5 மீட்டரும் பாரு, இவரு 8 மீட்டரும் பாரு. இந்த வம்பே வேணாம். நானே நேர்ல போய் சர்வே ஆட்களை வச்சு அளந்து பார்த்து இது கிட்டத்தட்ட 55 மீட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அவர் தீர்ப்பை கொடுத்தார். ஏன்னா சமன் செய்து சீர்தூக்கும் போல் அவரு. நீங்க சில்லறைக்காக உளறீங்க, சரியா? அதனால ஸோ இவர் உங்களுக்கு அதை பார்த்துட்டு அவர் தெளிவாக அங்க ஏத்தணும்ட்டார். இப்ப தீபத்தை கார்த்திகை அன்னைக்கு தான் ஏத்தணும்னு இருக்காங்க. தீபம் எப்பனா ஏத்தலாம். வீட்டுல 360 மாசம் கிருத்திகை வரைக்கும் எல்லா கோயிலையும் இருக்கு, ஏத்தலாம். அது கூட வேணாம். கடைசியா என்ன சொல்லியிருக்காரு? அந்த அடுத்த வருஷத்துல இருந்து ஏத்துவோம். இந்த வருஷம் அந்த தூண் கிட்ட போய் ஒரு விளக்கு ஏத்தி, ஒரு சின்ன விளக்கு ஏத்தி ஒரு பூஜை பண்ணி காட்டுங்க. இனிமே அடுத்த வருஷத்துல இருந்து அது கூட இன்னும் பண்ணாம இதை ஏத்து அப்பீல் போயிருக்காங்க. முத்தமிழ் முருகனுக்கு நாங்க எடுக்க மாட்டோம். ஐயா, இன்னொன்னு, இந்த 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 ஆளையே வச்சுக்கிட்டு பழனியில ஒரு மாநாடு போட்டாங்க. என்னது? முத்தமிழ் முருகன் மாநாடு. இதே மாதிரி மாநாடு கேரளால போட்டாங்க. அதுக்கு பணம் எங்க இருந்தியா வந்ததுன்னு நம்ம ஆளுங்க எல்லாம் கேட்டாங்க. உடனே எங்க இருந்து வாங்கினாங்க தெரியுமா? சிபிஎம் இருக்காங்களே, அதானி. அப்கோர்ஸ் தமிழக அதானி இப்போ லண்டன்ல டீம் வாங்குவார், அது அப்புறம் வச்சுப்போம், சரியா? சோ அதானி கிட்ட இருந்தும் மற்றவங்கள்ட்டையும் டொனேஷன் வாங்கிட்டு அப்ப கூட என்ன சொல்லிடுச்சு HRNC, இது கேரளா ஹைகோர்ட் அதற்கு வசூல் பண்ண பணத்துல இருந்து HRNC அபிஷியல்ஸ்க்கோ டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் கூட எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழனியில நடந்த மாநாட்டுக்கு எந்த காசு செலவு பண்ணாங்கன்னு கணக்கு கொடுக்கல. எவ்வளவு வசூல் பண்ணாங்கன்னு கேட்டேன். என் நண்பர் TR ரமேஷ் கேட்டதுக்கு கொடுக்கலன்னு. சார் திருப்பி கேளுங்க, உங்களை மாதிரி என்னால போராட முடியும், நான் பேசத்தான் முடியும். நீங்க செய்யறதெல்லாம் மிகப்பெரிய தொண்டு. TR ரமேஷுக்கு நன்றி. சுகி சிவம்ங்கிறது, சிவம்னா சிவனை வழிபவர்கள். இவர் சவமா போயிட்டார். நான் சொல்லலைங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் வையத்துள் அழகையா வைக்கப்படும். இந்த உலகத்துல வாழும் போதே செத்த பணத்துக்கு அப்புறம் பேயாயிடும். சோ பேயாக வைக்கப்படும்ங்கிறார். உலகத்தார் எல்லாமே அது மோட்ச தீபம் அந்த கல்வெட்டே சொல்லுது. சோ நீங்க போன வருஷம் வேணும்னே கலவரம் பண்ணி ஒரு கேங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு MLA MP அங்க சாப்பிடணும்னு திருப்பி இந்த வருஷமும் கலாட்டம் பண்றாங்க. பண்றது நீங்களா அவங்களா? சோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? திமுக முகமதியர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதாவது மைனாரிட்டிஸ்னு 2 பிரிவினர் இருக்காங்க. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் 3%, 3% பேர், மொத்தம் 17 MLAக்கள் இருக்காங்க. முஸ்லிம்கள் 6%, மொத்தம் 7. நான் சொல்றது எதிர்கட்சியும் சேர்த்து 7 MLA. சோ இவங்களை கருவேப்பிலை போல ஏமாத்துறாங்க. மோடி அரசு என்ன பண்ணுது? பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, இல்ல ரேஷன் அரிசி ஃப்ரீ, உங்களுக்கு இது கேஸ் ஃப்ரீ, இந்த மாதிரி இது தொழில் செய்ய அதுக்கு கடன் தரோம், முத்ரா திட்டம்னு கொடுக்குறாங்க. இவங்க பிஜேபி உள்ள வந்துடும் தீபம் இப்படின்னு இனவெறி மதவெறியை தூண்டி இவங்க செய்யாததை செய்யறதுக்காக பாக்குறாங்க. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்னு நீங்க நினைச்சா முதல்ல திமுக இருந்து ஒதுங்க. நான் சொல்றது நீங்க எல்லாம் தமிழுக்காக பேசுங்க. தமிழ் சனியன் தமிழை ஒழிப்பதற்காகவே திராவிடம்னு சொன்ன ஈவேரா பின்னால போகாது. தயவு செய்து உங்களை போன்றவர்கள் நாங்கள் மதிக்கிறோம், ஆனா நீங்களா கெடுத்துக்கிறீங்க. தயவு செய்து இனிமேல் இது மாதிரி விஷயத்துல கலந்துக்காதீங்க. நீங்க ஆன்மீக பேச்சாளரா இருங்க, சம்பாதிங்க, அது தப்பு இல்லை. பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லைங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்காக தீயவர்களோட சேர்ந்துகிட்டு தமிழிற்கு விரோதமாக செய்யாது. இதுதான் நம்ம கோரிக்கை. உங்க நேரத்தை பயணமிக்க ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.